Psalm 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்கம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் வேத வாக்கியம் நமக்கு தெளிவாக கொடுத்த கட்டளை என்னவென்றால், நம்முடைய அரசாங்கத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது. அரசாங்களுடைய சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளை நாம் எந்த ஒரு நாட்டில் வசித்திருந்தாலும் அந்த நாட்டுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ரோமர் 13ஆம் அதிகாரத்திலும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலும் நமக்கு தெளிவாக கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரும் அரசாங்கத்துடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருந்ததை நம்மால நன்றாக பார்க்க முடியும். அவர் அரசாங்கத்திற்கு கட்டின வரியை நம்மால நன்றாக அறிய முடியும். ஆகையால் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசியும் எங்கெங்க வசிக்கிறார்களோ அந்தந்த இடத்துடைய அந்த வட்டாரத்துக்கு அடுத்த அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களை நாம் கவனிக்கவும் கருபிடிக்கவும் கட்டாயம் என்பது வேதத்தில் நம்மால நன்றாக பார்த்து அறிய முடியும். ஆகையால் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ, அரசாங்கத்திற்கு துரோகம் செய்வதோ, அரசாங்கத்துடைய கட்டளைகளை மீறி நடப்பதற்கோ வேத வாக்கியம் நமக்கு அனுமதி கொடுப்பது கிடையாது. ஆனால் நாம் வாசித்து கேட்ட சங்கீதம் 2ல் ஒருவேளை கர்த்தரே அரசாங்கமாக மாறினால், கர்த்தரே ராஜாவாக மாறினால், கர்த்தரே ஒட்டுமொத்த உலகத்துடைய அரசாங்கத்தை எடுத்து நடத்தி அவருக்கு ஒட்டுமொத்த அரசாங்கமும் கீழ்ப்படியுமானால், அப்பொழுது உலகத்தின் அரசாங்கமும் உலகத்தின் சட்ட திட்டங்களும் உலகத்தில் இருக்கிற உயர்ந்த அதிகாரிகளும் எவ்விதமாக நம்முடைய வேதாமத்தின் தேவன் கவர்மெண்டாக, நம்முடைய வேதாமத்தின் தேவன் ராஜாவாக இருக்கும் பொழுது இந்த இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்களும் இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகளும் சட்டங்களை இயங்குகிற உயர்ந்த நாற்காலில் உட்கார்ந்திருக்கிற அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என்பதுதான் இன்றைக்கு உங்களுக்கு சங்கீதம் 2லிருந்து அறிமுகப்படுத்தி விட விரும்புகிறேன். ஒருவேளை நம்முடைய வேதாமத்தின் கர்த்தர் நம்முடைய அரசாங்கத்தை, ஒட்டுமொத்த உலகத்துடைய அரசாங்கத்தை, வெறும் இந்திய தேசத்துக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்தின் அரசாங்கத்திற்கும் அவர் அரசாங்க தலைவராக, அவர் அதிகாரியாக, அவர் ராஜாவாக, ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் ஆண்டு கொண்டு அவருடைய சட்ட திட்டங்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்தின் அரசாங்கமும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதான ஒரு நிலை இருக்குமானால், இப்பிரபஞ்சத்தின் அரசாங்கத்தின் தலைவர்கள், இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த ஆட்கள் அதற்கு கொடுக்கிற பிரதி உத்தரம் என்ன என்பதான விஷயத்தை இன்னொரு விசை சங்கீதம் 2:1-3 வாசிக்கிறேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இந்த இடத்துல கர்த்தர் யாரோ ஒருவரை ஒட்டுமொத்த ஜாதிகளுக்கும் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும், வெறும் யூதர்களுக்கு அல்ல இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, ஜாதிகள், ஜனங்கள், புறஜாதிகள், அங்க சொல்லப்படுற ஜாதிகள் என்பது புறஜாதிகள், யூதர்கள் அல்லாத ஆட்கள். நாம் தாவீது அல்லது அதுக்கு முந்திருந்த சவுலு, தாவீதுக்கு அப்போ வந்த சாலமோன், இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களும் யூதர்களுக்கு ராஜாவாக இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் மிஞ்சி போனாக்கா சுற்றுப்புறத்தில் இருக்கிற யூதர்களுக்கு சம்பந்தப்பட்ட இனத்தாயிருந்த மோவாபு, அதுக்கப்புறம் அமோனியர், இவர்கள் ஒரு ராஜரிகம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் சவுலாகட்டும், தாவீதாகட்டும், சாலமோனாகட்டும், சாலமோனுக்கு அப்புறம் இஸ்ரவேல் 2ஆக
பிரிந்து சவுதன் நார்தன் என்று சொல்லப்படுகிற ராஜ்யங்களாக மாறினவருக்கும் எந்த யூதனும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டு கொள்வதற்கு ராஜாவாக நியமிக்கப்படவில்லை, அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் வெறும் யூதர்களை மாத்திரமல்ல, யூதாவில் இருக்கும் சியோன் என்பதான மலையிலிருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டு கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒருவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவருக்கு ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள், ஒரு ராஜா அல்ல, பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். யார் இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த குறிப்பிட்ட நபர் ஒட்டுமொத்த சர்வலோகத்தையும், அதுல விசேஷமாக பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் தன்னுடைய ஆதீனத்திற்குள்ளாக கொண்டு வந்து அந்த அரசாங்கத்திற்கு அவர் ராஜாவாக ஆண்டு கொள்கிறதாக சங்கீத 2 நாம் பார்க்கிறோம். யார் இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? வசனம் 7 பார்க்கும் பொழுது அவருக்கு கொடுக்கிற பெயர், வசனம் 7, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இங்கே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ராஜாவாக இருக்கத்தக்கதாக கர்த்தரால் நியமிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நபர் யார் என்று வசனம் 7 பார்க்கும் பொழுது, நீர் என்னுடைய குமாரன். கர்த்தருடைய குமாரரா? கர்த்தருடைய குமாரர் தான் இந்த ஒட்டுமொத்த ராஜ்யங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ராஜாவாக நியமிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மிஷியாக் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் கிறிஸ்து. அதே வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாடு நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மெஸ்ஸியா. அப்ப இங்க சொல்லப்படுற தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மெஸ்ஸியா யார் என்று வசனம் 7 பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுடைய குமாரன். யார் இந்த குமாரன்? வசனம் 6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அபிஷேகம் பண்ணினது யாரு? பிதாவாகிய தேவன். யாரை அபிஷேகம் பண்ணினார்? தம்முடைய குமாரனை. என்னவாக? ராஜாவாக. கிங், நாட் டீச்சர், நாட் as a prophet, தீர்க்கதரிசியாக அல்ல, ஆசாரியனாக அல்ல, போதகராக அல்ல. தம்முடைய நித்திய குமாரரை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினது ஒட்டுமொத்த சர்வ உலகத்திற்கும் ராஜாவாக. இந்த ஒட்டுமொத்த சர்வ உலகத்திற்கும் ராஜாவாக தம்முடைய நித்திய குமாரனை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், ராஜாவாக ஆண்டு கொள்ளும்படியாக. ஒருவேளை ஒட்டுமொத்த உலகத்தின் அரசாங்கத்தையும் கவர்மெண்ட்டையும் இவர் மேற்கொண்டு தன்னுடைய வல்லமைக்குள்ளாக கொண்டு வந்து இவர் ஆண்டு கொள்கிற ராஜாவாக இருந்தால், இந்த நபரை பார்த்து இந்த இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்களும் அதிபதிகளும் பிரபுக்களும் அரசாங்கத்தை நடத்துகிற உயர்ந்த சக்கரவர்த்திகளும் எப்படி அவருடைய ஆதீனத்திற்குள்ளாக அடங்கி இருப்பார்கள்? இவருடைய ஆதீனத்திற்குள்ளாக அடங்கி இவருக்கு ஒரு பிரஜையாக, இவருக்கு ஒரு அவர் ராஜாவானால் இவருக்கு ஒரு அடிமைகளாக இவர்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை. ஆகையால் தான் ஜாதிகள் என்ன செய்கிறது? வசனம் 1-2, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். எதற்காக அவர்கள் விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி இந்த இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள் இந்த நித்திய குமாரரை பிதாவாகிய தேவனானவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதை இவர்களுக்கு யாருக்குமே பிடிக்கவில்லை. இப்பிரபஞ்சத்தின், அதாவது பூமியின் ராஜாக்களுக்கு ராஜா என்று சொல்லப்படுகிற இந்த மகிமின் கர்த்தர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் இவருக்கு மனு அவதாரம் இருக்க வேண்டும். தம்முடைய நித்திய குமாரனாக பிதாவாகிய தேவன் ஆவியா இருப்பது போல இவரும் ஆவியா இருந்தால் பூமியின் ராஜாக்களை ராஜாவாக ஆண்டு கொள்வதற்கு சாத்தியமாகும் என்றால் ஒரு நித்திய குமாரன். ஆனால் இந்த இடத்துல அவரை ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருக்கு பரிபூர்ணமான மனுஷத்துவம், அதாவது அவர் மனு அவத எடுத்த நிலையிலே இருக்கிறதை நம்மால் வசனம் 7 பார்க்க முடியும். அது அடுத்த கர்த்தருடைய தெய்விலே நாம் சபையாக விசேஷ ஆராதனையில் கூடி வரும் பொழுது இதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். எதற்காக எந்த பிதாவுடைய நித்திய குமாரரை ராஜாவாக இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள் அங்கீகரிப்பது கிடையாது? எதற்காக இவர் ராஜாவானான்றாங்க? எதற்காக இவருக்கு விரோதமாக விருதாகாரத்தை சிந்திக்கிறார்கள்? அதுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். என்ன இவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன? எதற்காக இந்த பரிசுத்தமுள்ள ராஜாவை, பரிசுத்தமுள்ள அரசாங்கத்தை நடத்துகிற இந்த ராஜாவை, பரிசுத்தமுள்ள எல்லா தேவைகளும் மனுகுலத்திற்கு கொடுத்து எந்த ஒரு பிச்சைக்காரனும் இராதபடிக்கு, எந்த விதமான ஒரு வறுமையில் எந்த ஒரு கூட்ட மக்களும் அகப்படாதபடிக்கு, எந்த ஒரு மத
ஜாதி எந்த விதமான கலவரம் இல்லாதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஒரு ஆட்சியை கொண்டு வருகிற இந்த சர்வலோகத்தையும் ஆண்டு கொள்கிற ராஜாவாக இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள் எதற்காக அங்கீகரிப்பது கிடையாது. அவர்கள் சொல்ற வார்த்தை வசனம் 3ல, அவர்கள் கட்டுகளை அறுத்து, இங்க அவர்கள் என்று சொல்வது ராஜாக்கள், இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய நித்திய குமாரராகிய மெஸ்ஸியாவையும் சொல்லுகிறார்கள். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள் இந்த ராஜாவுடைய கோட்பாடுகள், இந்த ராஜாவுடைய குறிப்பிட்ட சட்ட திட்டங்களை இவர்கள் கை கொண்டு அந்த சட்ட திட்டங்களுக்குள்ளாக இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள் உள்நொழியாதபடிக்கு அதை அறுத்து எடுத்து போடுகிறதாக சொல்லுகிறார்கள். என்ன இந்த ராஜாவுடைய சட்ட திட்டங்கள்? இதுதான் இப்போ நான் குயிக்காக ஃபியூ மினிட்ஸ் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனிக்க வேண்டும். அடுத்த முறை சபையாக கூடி வந்தால் இங்கே சொல்லப்பட்ட மகத்துவம் உள்ள சத்தியத்தை உங்களுக்கு தேவாவினோட உதவியோடு கூட வெளிப்படுத்த அடியின் வாஞ்சையாக இருக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி எப்போவோ இந்த ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக வைத்திருக்கிறார். கர்த்தர் என்று சொல்லப்படுகிற நித்திய பிதா. என்ன இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிற பிதாவுடையதும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய குமாரனாகிய மெஸ்ஸியாவுடைய என்ன கோட்பாடுகள், எந்த குறிப்பிட்ட சட்டங்களை, எந்த குறிப்பிட்ட ஆட்சி அடுத்த கோட்பாடுகளை இந்த இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்களும் இப்பிரபஞ்சத்தின் புரஜாதிகளும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகளும் வெறுக்கிறார்கள். எதற்காக? அந்த கட்டுகள் எங்களுக்கு வேண்டாம், இவர் எங்களுக்கு ராஜாவாக ஆண்டு கொள்ளத்தக்கதாக எந்த சட்ட திட்டங்களுக்குள்ளாக நாங்கள் போக எங்களுக்கு விருப்பமில்லை என்று இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள் சொல்லுகிறார்கள். என்ன அந்த சட்ட திட்டங்கள்? இது இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த ஒரு நிலைமை இப்பொழுது நாம் நம்முடைய கண்களாலே காண்கிறோம். இந்த ஒரு வேத வாக்கியத்தை அப்படின்னு வாசித்த முதல் 3 வசனங்களுடைய வெளிப்பாடு புதிய ஏற்பாடு ஆசாரியர்கள் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகிய நேரம் இல்லாத பட்சத்தில் அப்படின்னு வேகமாக அங்கே போயிட்டு இந்த சத்தியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், ப்ளீஸ் அங்கே திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்தில் போயிட்டு 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிறவி முடவனை எழும்பி நடக்க செய்கிறார்கள். அப்படி நடக்க செஞ்சுட்டு பேதுரு கர்த்தராகிய இயேசுநாதரை குறித்து சத்தியமுள்ள பிரசங்கத்தை 3ஆம் அதிகாரத்தில் தொடங்குகிறார். இந்த சத்தியத்தை கேட்டு அப்ப இருந்த அதிகாரிகள், மத தலைவர்கள், அரசியல் தலைவர்களும் சேர்ந்து இந்த இருவரையும் சிறையில வைத்து ஒரு ராவ் முழுதும் அவர்களை சிறையில வைத்து மறுநாள் காலையில இவர்களுக்கு விசாரணை செய்யத்தக்கதாக சானிட்ரின் என்று சொல்லப்படுகிற சங்கத்திலே கூடி வருகிறார்கள். கூடி வரும் பொழுது இந்த 2 அப்போஸ்தலருக்கும் அப்போ இருந்த தலைவர்கள், அதிபதிகள் கொடுத்த ஒரு பெரிய பயமுறுத்துதல் என்னவென்றால் 4ஆம் அதிகாரம் வசனம் 17-18, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடொருவர் இந்த நாமத்தை குறித்து, எந்த நாமம்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 18 அவர்களை அழைத்து, யாரு? பேதுருவையும் யோவானையும் இருவரையும் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த அரசாங்க தலைவர்களும் இந்த மத தலைவர்களும் இந்த யோவான், பேதுரு என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய அப்போஸ்தலர்களை பார்த்து எவ்வளவேனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணவே கூடாது என்று கட்டளை கொடுத்து பயமுறுத்துகிறார்கள். இந்த ஒரு செய்தியை கேட்டு அந்த இருவரையும் அனுப்பின பிறகு அவர்கள் இருவரும் நேரடியாக கர்த்தருடைய திருச்சபையில் இருக்கிற ஒட்டுமொத்த சங்கத்திற்கும் இந்த ஒரு விஷயத்தை சொன்ன பொழுது நடக்கிற சம்பவத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இங்கிருந்து தான் அவர்கள் இந்த ஆதி திருச்சபை அப்படின்னு வாசித்த சங்கீதம் 2ல் இருக்கிற முதல் 2 வசனங்களை கோட் பண்ணி ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். வசனம் 23 வாசிக்கிறேன். அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் அதாவது திருசபைக்கு பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். 24 அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். 25 புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீர். எங்க பார்த்த இந்த வார்த்தையை? சங்கீதம் 2. நன்றாக கவனிக்க வேண்டும். சங்கீதம் 2 இந்த இடத்துல ரொம்ப அருமையாக ஆதி திருசபை கோட் பண்றாங்க, குறிப்பிடுறாங்க. ஜபத்திலே இந்த சங்கீதம் 2 முதல் 2 வசனம் மாத்திரம் குறிப்பிட்டு ஜபத்தை ஏறெடுக்கிறாங்களே தவிர வசனம் 3க்கு போகவில்லை.
அப்படின்னு வசனம் 3 தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அவருடைய கட்டுகள், என்ன அவருடைய கோட்பாடுகளை, அவருடைய கட்டுகளை நாம் அறுத்து எறிந்து போடுவோம் என்று சொன்னாங்க தெரியுமா? அதாவது பிதாவாகிய தேவன் தம்முடைய நித்திய குமாரனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவருக்கு அவங்களுடைய கோட்பாடுகளின்படிதான், அவங்களுடைய சட்ட திட்டங்களின்படிதான் ஒட்டுமொத்த உலகமும் இயங்க வேண்டும். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள் சொல்ற வார்த்தை, அவருடைய கட்டுகளுக்கு நாம் உள்பட வேண்டியதில்லை, அவர்களுடைய கட்டுகளை அறுத்து போடுவோம். அதுதான் இந்த இடத்துல இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே சங்கீதம் 2 உடைய முதல் 2 வசனங்களை குறிப்பிட்டு அதுக்கப்புறம் வசனம் 3 உடைய விளக்கத்தை கொடுக்கறாங்க. அதுதான் உங்கள் மத்தியில இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன். பிறகு சங்கீதம் 2க்கு நான் சீக்கிரமா போய் அதனுடைய மேல்நோட்டமான காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வசனம் 25 வாசிக்கிறேன். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு, அப்ப பாருங்க அங்க பார்த்தது என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துன்ற வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம். அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட என்பதான எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் வந்து மெஸ்ஸியா என்பதான வார்த்தை. ரொம்ப தெளிவாக புதிய ஏற்பாட்டில் இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். 26 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீர். 27 அதோட விளக்கத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அந்தபடி எந்தபடி சங்கீதம் 2 வசனம் 1-2 படியே நிறைவேறிச்சா, நிறைவேற போதா, அல்லது நிறைவேறி கொண்டிருக்கிறதா? வசனம் 27 அந்தபடி மேல சொல்லப்பட்ட சங்கீதம் 2 வசனம் 1-2 தீர்க்க தரிசனத்தின்படியே அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி, சங்கீதம் 2ல முன் குறித்த யாவையும் செய்யும்படி 28 ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு. அப்ப சங்கீதம் 2ல பிதாவாகிய தேவன் யாரை அபிஷேகம் செய்தார்? நசரேனாகிய இயேசு. அப்ப நசரேனாகிய இயேசு யாரு? நீர் என் நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லத்தக்கதாக நசரேனாகிய இயேசுதான் பிதாவுடைய நித்திய குமாரன். ரொம்ப தெளிவாக வசனம் 28 வந்து சங்கீதம் 1-2 வெளிப்பாடு வெளிப்படுத்துகிறது. 28 விசை ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து, அப்போ அங்க சொல்லப்படுகிற ராஜாக்கள், அதிபதிகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுநாதருடைய எப்படியாப்பட்ட குறிப்பிட்ட சட்டத்தை, எப்படியாப்பட்ட குறிப்பிட்ட கோட்பாடுகளை இவருடைய சட்டத்திற்கு நாம் உள்படாதபடிக்கு அறுத்து போடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன் விருதா காரியத்தை அவர்கள் சிந்தித்தார்கள்? என்ன அந்த விருதா காரியம்? இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சட்டம், இவருடைய போதனை, இவருடைய கட்டளைகள் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கட்டாயம் அல்ல. ஆகையால் இவருடைய கட்டளைகளுக்கு நாம் உள்படக்கூடாது என்றால் முதலாவது இவரை சங்கரிக்க வேண்டும். ஆகையால் அவர்கள் கொலை செய்தார்கள். யாரை? அபிஷேகம் பண்ணப்பட்டவரை. உட்டார பிதாவாகிய தேவன், நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று உயிரோடு எழும்பு பண்ணின சம்பவத்தை அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாய் சொல்லப்படுகிறது. அடி இன்றைக்கு அங்க போக விரும்பவில்லை, நேரமில்லை. என்ன கர்த்தராகிய இயேசுநாதர் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாகிய இந்த கர்த்தருடைய சட்டம் என்ன? எதை அவர்கள் அறுத்து எரிந்து போடுவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள்? எப்படியாப்பட்ட குறிப்பிட்ட சத்தியம் அல்லது எப்படியாப்பட்ட கட்டளையை இப்ப இருக்கிற ராஜாக்கள் அல்லது இயேசுநாதருடைய காலகட்டத்தில் இருந்த ராஜாக்களும் மத தலைவர்களும் அந்த குறிப்பிட்ட கர்த்தராகிய இயேசுநாதருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா என்று சொல்லப்படுகிற அவருடைய சட்டத்தை, அவருடைய கட்டளையை அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தார்கள். வசனம் 30 வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணத்தக்கதாக, அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லா விதமான குஷ்டரோகிகள் வியாதிஸ்தர்கள் சுத்தமாகத்தக்கதாக உம்முடைய வல்லமை நீர் அருள வேண்டும் என்று ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். ஏதோ கர்த்தருடைய குறிப்பிட்ட வார்த்தை வசனம்தான் இவர்கள் வேண்டாம் என்று அறுத்து எடுத்து போட விரும்புகிறார்கள். மேலே சொல்லப்படுகிற சங்கீதம் 2ல சொல்லப்பட்ட ராஜாக்கள், இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகள். என்ன தேவனுடைய அந்த குறிப்பிட்ட வார்த்தை? 31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால், அங்க வருவேன் சீக்கிரமாக, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த தேவ வசனத்தை தான் அவர்கள் அறுத்து அந்த கட்டுகள் எடுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த குறிப்பிட்ட தேவ வசனம் கான்டெக்ஸ்ட் அதுதான். ஏன்னா வசனம் 3 அவர்கள் குறிப்பிடவில்லை ஜெபம் பண்ணும் பொழுது. ஆனால் வசனம் 1, 2 மாத்திரம் குறிப்பிட்டார்கள். ஏன்னா வசனம் 3 தான் அப்போ அங்க நடந்தேறி வருகிறது. என்ன தேவ வசனம்? 33 நீங்க தான் இப்ப சொல்லணும். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. என்ன அந்த தேவ வசனம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் தான் அவர்களுக்கு வேண்டாம். எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் குறித்து சாட்சியாக பிரசங்கம் பண்ணுவதை இந்த கட்டை நம்ம அறுக்கணும்னு சொல்றாங்க. அதைத்தான் மேல பவுலையும் பேதுருவையும் யோவானையும் இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது. எந்த நாமம்? இயேசுநாதர் நாமம். நீ பார்க்கிற இந்த 40 வயதுக்கு மேற்பட்ட பிறவி முடவனை எழும்பி நடக்க செய்தது இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த முடவனை இயேசு கிறிஸ்துவின் நாமம் எழும்பி நடக்க செய்ததானால் இயேசுநாதர் உயிர் தெழுந்ததற்கு இன்னும் என்ன ஜீவித்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னவாக? பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நித்திய குமாரனாக. யாரப்போ ராஜா? இவர்தான் ராஜா. இந்த ஒரு சத்தியம் அவர்களுக்கு வேண்டாம். அதனால் இந்த நாமத்தை பத்தி எவ்வளவு வேணும் பேசவே கூடாது. பயங்கரமாக பயமுறுத்தி அனுப்பினார்கள். அதற்கு அவங்க பண்ற ஜெபம், கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார். என்ன அடையாளத்தை தாரும்? கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார். என்ன அற்புதங்களை செய்யும்? கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார். என்ன மரித்தவர்களை எழும்ப பண்ணும், வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கும் சத்தியத்தை, அவருடைய உயிர் தெளிதின் சாட்சியை நாங்கள் சத்தியமாக பிரசங்கம் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு தைரியத்தை தாரும். இங்க வெளில வச்சுன்னு இப்ப சங்கீதம் 2க்கு போயிடுங்க. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடறேன். சங்கீதம் 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வசனங்கள் இருக்கு. முதல் 3 வசனம் ஜனங்கள், ஜாதிகள், ராஜாக்கள் பேசுவது. அடுத்த 3 வசனம் பரலோக பிதாவாகிய தேவன் பேசுவது. அடுத்த 3 வசனம் நித்திய குமாரன் பேசுவது. அடுத்த 3 வசனம் யார் பேசுறது? இப்ப நான் வாசிப்பேன், கொஞ்சம் கவனிக்க வேண்டும். 2 வசனம் 1 வாசிக்கிறேன். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அதோட அர்த்தம் புரிஞ்சுதா இப்போ? ஏன்னா அந்த கட்டு, அந்த கயிறு கர்த்தராகிய இயேசுநாதருடைய உயிர் தெளிதலின் சாட்சி. அதை நிரூபிச்சிட்டீங்கன்னாக்கா என்னத்தை நிரூபிக்கிறோம்? நாம இயேசுநாதர் உயிர் தெழுந்தவருக்கு இன்னும் ஜீவிக்கிறார். என்னவாக? என்னவாக? பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ராஜா. அந்த செய்தி அவர்களுக்கு வேண்டாம். ஆகையால் அந்த கட்டுகளை அறுத்து எடுத்து தூக்கி எறிய வேண்டும் என்று அவர்கள் எரிச்சலோடு கூட இருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள். சோ முதல் 3 வசனம் பேசுறது யாரு? ஜாதிகள், இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள். அடுத்த 3 வசனம் பேசுறது யாரு? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடைய பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்கம் பண்ணுவார். வசனம் 6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இது யார் பேசிந்து? யாருடைய ராஜாவை யார் அபிஷேகம் பண்ணினது? கர்த்தர் தம்முடைய ராஜாவை சீயோன் மீதில் அபிஷேகம் செய்தாராம். கர்த்தருடைய ராஜா யாரு? யாரு கர்த்தருடைய ராஜா? அபிஷேகம் பண்ணப்பட்ட நித்தியகுமாரன். கர்த்தர் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை பார்த்து கூப்பிடுறது என்ன? என்னுடைய ராஜா. பிதாவாகிய தேவன் கூப்பிடுறார் இயேசுநாதரை பார்த்து, என்னுடைய ராஜா. முதல் 3 வசனம் பேசிந்து நித்திய இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்களும் அதிபதிகளும் புறஜாதிகளும். அடுத்த 3 வசனம் பேசிந்து பிதாவாகிய தேவன். வசனம் 7, 8, 9 பார்க்கும் பொழுது இன்னொருவர் பேசுகிறார். அது யார் என்று நீங்களே சொல்லுங்கள். 7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி. கர்த்தர் யாரை பார்த்து? கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். யார் இந்த வார்த்தை சொன்னது? யாருக்கு சொன்னது? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று கர்த்தர் என்னை பார்த்து சொன்னாராம். அப்ப சொல்றது யாரு? பிதாவாகிய தேவன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். ஆனா வசனம் 7 பேசுறது யாரு? தீர்மானத்தின் விவரம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி இந்த வார்த்தையை சொன்னார் என்று. கர்த்தர் என்ன என்று சொல்றது யார்? அது குமாரன், நித்திய குமாரன்.
தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்போ ஒட்டுமொத்த பூமியும் யாருடையது? இதே வார்த்தை பிசாசு சொன்ன ஞாபகம் இருக்குதா? நீ எனக்கு தாழ வணங்கினால் ஒட்டுமொத்த பூமியின் மகிமையும் பூமியின் ஒட்டுமொத்த ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருவேன் என்று. இயேசுநாதர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஏன்? இந்த வார்த்தை பிதா சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும். என்னை நோக்கி கேளும், நான் உனக்கு ஒட்டுமொத்த பூமியும் அதோடைய மகிமையும் உனக்கு தருவேன் என்று. இந்த பிதா வந்து குமாரனுக்கு சொன்னதை குமாரன் இந்த இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். 7, 8, 9 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து சொன்னதை குமாரன் சொன்னார். இப்ப 10, 11, 12 யார் பேசுது என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஓகே, கடைசியா சொல்லி முடிப்பேன். இப்போதும் ராஜாக்களே உணர்வடியுங்கள். அதாவது பூமியில் இருக்கிற ராஜாக்கள். எனக்கு வசனம் 2ல சொல்லப்படுச்சா, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள். இந்த டாபிக் வருது வசனம் 10ல. இப்போதும் ராஜாக்களே உணர்வடியுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். யார் 11ல சொல்லப்படுற கர்த்தர்? வசனம் 12, குமாரன் கோபம் கொள்ளாமலும். எந்த குமாரன்? வசனம் 7 சொல்லப்படுற தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். அந்த குமாரனை பத்தி வசனம் 12 சொல்லப்படுகிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஏதா புரியுதா? 11, 12 யார் பேசுறது? முதல் 3 வசனங்கள் இப்பிரபஞ்சத்தின் ஜாதிகள், இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்கள், பிரபுக்கள். அடுத்த 3 வசனம் பேசுவது பிதாவாகிய தேவன். அடுத்த 3 வசனம் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு சொன்னதை குமாரன் சொல்லுகிறார். இப்ப வசனம் 10, 11, 12 யார் பேசுறது? பூமியின் ராஜாக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. யார் ஒருத்தர்? யாரு? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தமுள்ள ஆவியானவர். யாரை பத்தி பேசுறாரு? குமாரன். ஆகையால் தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனுடைய வசனமாகிய இயேசுநாதர் உயிர்த்தெழுதின் சாட்சியை எப்படி பிரசங்கித்தார்கள்? பரிசுத்தமுள்ள ஆவியின் நிறைவோடு கூட. வாசிக்கலாது நானு. பரிசுத்தமுள்ள ஆவியின் நிறைவோடு கூட பரிசுத்தமுள்ள ஆவியானவர் ஆண்டு கொண்ட தம்முடைய திருச்சபை நிமித்தமாக அவர் டிஸ்பர்ஸ் பண்ணின, அவர் வெளிப்படுத்தின சத்தியம் என்ன? கர்த்தராகிய இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதின் செய்தி. அப்ப 10, 11, 12 3 வசனங்களை பேசுறது யாரு? பரிசுத்தமுள்ள ஆவியானவர். யாரை பத்தி? தம்முடைய குமாரனை பற்றி. அப்ப ஜாதிகள் இன்றைக்கும் இயேசுநாதருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா? எஸ். இன்றைக்கு இருக்கிற பிரபஞ்சத்தின் அரசாங்கத்தின் அதிகாரிகள் இயேசுநாதருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா? ஆமாம். ஆனா நாம் நம்முடைய அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் நம்முடைய அரசாங்கம் கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த எதிர்ப்பை நாம் அங்கீகரிக்க முடியாது. ஆகையால் தான் இயேசுநாதரை தொழுது கொள்ளக்கூடாது, சத்தியத்தை பிரசங்கிக்க கூடாது, சபையா கூடக்கூடாது என்று இப்பிரபஞ்சத்தின் ராஜாக்களும் இப்பிரபஞ்சத்தின் அரசாங்கம் நமக்கு கட்டளை இட்டால் அதற்கு நம்மால கீழ்ப்படிய முடியாது. அது யாருக்கு விரோதமான கட்டளை? அந்த அரசாங்கத்துக்கு, ராஜாவுக்கு விரோதமான கட்டளை. இந்த அரசாங்கத்தின் ராஜா சொன்ன வார்த்தை என்ன? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்குங்கள். இந்த அரசாங்கத்தின் ராஜா வந்து நமக்கு கொடுத்த கட்டளை, புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள். ஏன்? ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்கும் நான் தான் அதிகாரி. வானத்திலும் பூமியிலும் முழு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்திருந்த யாரு? பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வேலை என்ன? ஆதி திருசபை எப்படி ஒருமனப்பட்டு கூடி வந்து ஜெபித்தார்களோ, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவர்கள் கூடியிருந்த இடம் எப்படி அசைந்ததோ, அந்த ஒரு வேலையை நம்முடைய அரசாங்கத்திற்காக, நம்முடைய ஜாதிகளுக்காக, நாம் வசிக்கிற ஜனங்களுடைய எண்ணங்கள் மாறத்தக்கதாக ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். ஏன் கூடியிருந்த இடம் அசைந்தது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஜீவிக்கிறார். அதை நிரூபிப்பதற்காக கூடியிருந்த இடம் அசைந்தது. கிறிஸ்து ஜீவிக்கிறார். எப்படி நம்முடைய அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்துவது? உயிர்த்தெழுந்த கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று. அந்த சத்தியத்தை நம்முடைய அதிகாரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் பரிசுத்தமுள்ள ஆவினால் நிறைந்திருந்தால் ஒழிய நம்மளால கொண்டு போக முடியாது. ஏன்? குமாரனுக்கு முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லிந்து யாரு? வசனம் 12. குமாரனை வெறுக்காதீங்க, முத்தம் செய்யுங்க, அவரை ஆராதிங்க, அவரை ராஜாவாக அங்கீகரிங்க, அவருக்கு முன்னாடி போய் முழங்காலிடுங்க. ஆகையால் தான் எல்லா நாமங்களுக்கு உயர்ந்த நாமத்தை கொடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பில் சொல்றார். அந்த நாமத்திற்கு முன்பதாக எல்லாரும் முழங்கால் போடணும், முத்தம் செய்யணும், ராஜாவாக அவர் அங்கீகரிக்கணும், பரிசுத்தமுள்ள ஆராதனை ஏறெடுக்க வேண்டும். உணர்வடியுங்கள் ராஜாக்களே.
அவரை கோபப்படுத்தாதீங்கன்றாரு. பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அப்படி பரிசுத்தமுள்ள ஆவியின் நிறைவினாலே நம்முடைய ராஜாக்கள், நம்முடைய பிரபஞ்சத்தின், நம்முடைய தேசத்துடைய அதிகாரிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறார் என்பதான செய்தியை கொண்டு போய் ரீச் செய்ய வேண்டும் என்றால் சபை பரிசுத்தமுள்ள ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். சபை பரிசுத்தமுள்ள ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் சபை ஒருமனப்பட்டு எப்போதும் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து முடிந்தவுடனே பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்தமுள்ள ஆவியினால் நிறைந்து அவர்கள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியை பலமாய் பலமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆகையால் திருச்சபையிலே ஒருமித்து ஒரே மனதோடு கூட ஜெபம் செய்வது ரொம்ப கட்டாயம். அந்த ஜெபம்தான் உயிர்த்தெழுந்த கர்த்தரை பரிசுத்தமுள்ள ஆவியினால் நாம் நிறைந்து ஜாதிகளுக்கு வெளிப்படுத்துவதற்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. காரணம், உயிர்த்தெழுந்த கர்த்தர் ஜீவிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் ஜீவிக்கிறாரா? அதற்கு நாம் ஒருமனப்பட்டு சபையாக கூடி வந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஹல்லேலூயா. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவரே வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுவே, உயிர்த்தெழுந்தாரே பெருகிடுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்களே எல்லாம் மன இருள் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களே எல்லாம் மன இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, எல்லையில்லா பரமானந்தமே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த உயிர்த்தெழுந்தாரே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் திருமெங்கோ, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம்,
சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே ஆவியால் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. எமக்களித்தாரே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர் தெழுந்த